அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திலே தட்பவெப்ப நிலைகள் காணப்படுகின்றபடியினாலே நாம் அவருடைய நாமத்தை எந்நாளும் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நாட்களிலே சமீப நாட்களிலே இந்த காலங்களிலே அடித்து கொண்டிருக்கிற வெயிலை பார்க்கின்றோம். வெயிலினுடைய உச்சகட்ட வெப்பநிலையை பார்க்கின்றோம். அதன் நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் முணுமுணுக்கின்றோம். அந்த தாங்க முடியாத வெயிலை, உச்சகட்ட வெயிலை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் கூட அதை நான் தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்திய ஒரு உண்மை என்னவென்றால், பரலோக ராஜ்யம் நரகம் என்று உள்ளது. இதிலே நரகத்தினுடைய வெப்பநிலை 7000 டிகிரி செல்சியஸ் என்று அறியப்பட்டுள்ளது. எனவே இந்த பூமியிலே காணப்படுகிற வெப்பநிலையை பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்பி இந்த பூமியிலே கர்த்தரால் படைக்கப்பட்ட சூரியனால் படைக்கப்பட்ட வெப்பநிலையே அதிகபட்சமாக காணப்படும் பொழுது நரகத்தினுடைய வெப்பநிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தப்புவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் நாம் மனம் திரும்பி அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையை படுத்த வேண்டும், மோட்ச பாக்கியத்தை அடைய வேண்டும். ஒருவராவது கெட்டு போய் அவருடைய விருப்பமில்லாதபடி இந்த பூமியிலே ஜீவித்து நரக ஆக்கினைக்கு தப்புவிக்க வேண்டும் என்பதே இந்த வெயில் காலத்தை தேவன் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த தட்பவெப்பநிலையை பார்த்து நாம் மனம் திரும்பி, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறபடியினாலே நாம் மனம் திரும்பி அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு மோட்ச பாக்கியத்தை அடைவதற்குரிய வழிகளை நாம் வேதாகமத்தின் வழியாக செயல்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென்.